ஹாய், வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் சிவகுமார், கன்சல்டன்ட், சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஹிப்னாட்டிஸ்ட், அறிவியல் பயிற்சியாளர் மற்றும் உளவியல் ஆலோசகர். நாம் தொடர்ந்து கனவு மெய்ப்பட என்ற தலைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். சென்ற நிகழ்வின் போது உணர்ச்சிகளை யாரெல்லாம் சரியான முறையில் கையாள தெரிந்து கொண்டார்களோ அவர்கள்தான் பெரிய தலைவர்களாக ஆகியிருக்கிறார்கள். ஒரு பெரிய தொழிற்சாலையில் அவர் எப்படி முதலாளி ஒரு பிரச்சனையை எப்படி கையாண்டார் என்பதை பற்றி பார்த்தோம். அதே போன்று பெரிய தலைவர்கள், அதாவது அரசியல் தலைவர்கள் கூட அந்த பிரச்சனை எப்படி கையாளுகிறார் என்பதையும் கூட நம்ம பார்த்துருக்கலாம். உதாரணத்திற்கு முன்னாள் முதல்வர் ஒருவர், அவருடைய காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கும் காவல் அதிகாரி காலையில் எழுந்தவுடன் நடைப்பயணம் வாக்கிங் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு தொலைபேசியில் ஒரு அழைப்பு வருகிறது. இது மாதிரி ஒரு முக்கிய பிரமுகரை உடனே கைது செய்தாக வேண்டும் என்று அவருக்கு ஒரு கட்டளை. அவர் தொலைபேசியை வச்சுட்டு அப்படி முடிச்சுட்டு சரி அலுவலகத்துக்கு 10 மணிக்கு போய் நம்ம அதன் பிறகு அலுவலகம் கூப்பிட்டு அந்த ஆணையை தயார் செய்து நம்ம கொடுத்து விடலாம் என்று முடிவு செய்து அதன்படி நடந்து கொண்டிருக்கிறார். 10 மணிக்கு அலுவலகத்தில் சென்று பார்க்கிறார். தன்னுடைய மேசையின் மீது அவரை வேறொரு இடத்துக்கு மாறுதல் செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டு வந்துவிட்டது. இவர் என்ன நினைச்சாருன்னா, மெதுவா பண்ணிக்கலாம், உடனே பண்ண அவசியம் இல்லைங்க போது நினைக்கும் போது அவங்க முதல்வர் அது முக்கியமான ஒரு ஆணை, ஒரு செயல் அதை நினைச்சதுனால உடனே அவங்க எப்படி செயல்பட்டார் என்று பாருங்களேன். ஸோ இது ஒரு முறை. இன்னொரு முதல்வர் பார்த்தீர்கள் என்றால் எந்த ஒரு நகைச்சுவை, அதாவது எந்த ஒரு விமர்சனம், எந்த ஒரு பிரச்சனையும் நகைச்சுவை உணர்வோடு அணுகுவார். அதுலேயே அவர் சமாளித்து அதை சரி பண்ணிடுறார். அதனால இதெல்லாம் பார்க்கும்போது உணர்ச்சிகளை யாரெல்லாம் சிறந்த முறை கையாண்டார்களோ அவர்கள் தான் பெரிய பெரிய முதலாளிகளாகவும் பெரிய அரசியல் தலைவர்களாகவும் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ உணர்ச்சிகளை எப்படி கையாளுவோம், எப்படி உணர்ச்சிகளை நம்ம கையாளணும், இதை பற்றி இன்று மீண்டும் நம்ம பார்ப்போம். அதாவது நம்முடைய வீட்டில் அன்றாட நடைபெற நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, வீட்டில் கணவன் மனைவியோ இல்லை மீதி உறவுகளோ சண்டையிட்டு கொள்ளும்போது அந்த வீட்டில் ஒரு நாயோ அல்லது குழந்தையோ இருந்தால் உடனே அந்த நாய் குறைக்க ஆரம்பிச்சிடும். எப்ப நீங்க உங்களுடைய அந்த வார்த்தைகள் தடித்து பெரிய அளவில் அது உணர்ச்சி வயப்பட்டு நீங்க தாராறு செய்யும் பொழுது உடனே அந்த நாய் குறைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி குழந்தை ஆட ஆரம்பிச்சிடும். அதுதான் எல்லை. அதற்கு மேல் நீங்க உங்களை ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அது பெரிய உடல் நலத்தை பாதிக்கும், இல்லை மனக்கோளாறு கொண்டு போய் விட்டுரும். இதை தொடர்ச்சியா நிறைய இடங்களில் நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு நோயாளி வந்தார். அவர் பிபி எப்பயுமே 200க்கு மேல இருக்கும். நான் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ரத்த அழுத்தம் குறையல. அப்ப கூப்பிட்டு கேட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இது மாதிரி அதிகமா இருக்கு, என்ன காரணம், வீட்டுலலாம் எப்படி நடந்து கொள்வீங்க, ரொம்ப பரபரப்பா இருப்பீங்களா, டென்ஷனா இருப்பீங்களா அப்படின்லாம் கேட்டுருந்தேன். ஆமா சார், வீட்டில் என்றைக்குமே எனக்கு ரொம்ப டென்ஷன்லாம் வந்துடும், அதனால ரொம்ப கத்திடுவேன் அப்படின்னாங்க. சார் எந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி சூழ்நிலையும் எந்த மாதிரி சூழ்நிலையிலும் உங்களுக்கு அது மாதிரி டென்ஷனாக வருதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு நிகழ்ச்சி சொன்னார். அதாவது இவர் ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு அந்த டைனிங் அவர் போறாரு. அப்போ சாப்பாட்டு மேஜையின் மேல ஒரு சீப்பு இருக்கு, தலைவாரிக்கு ஒரு சீப்பு. அதை பார்த்தோன்னே அவரு கண்ணாப்படம் கோவம் வந்துச்சு, சுள்ளுன்னு கோவம் வந்துச்சு. கோவம் கத்துறாரு, மனைவி பிடிச்சு கத்துறாரு. எந்த முட்டாள் மேஜர் மேல சாப்பாட்டு மேஜையில சீப்பை வச்சு பிபி அதிகமாகாம ஆகாதா? இதுதான் நான் சொன்னேன். அவர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டேன். திருமணம் ஆகி ஏறத்தாழ 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கணவன் சொல்லி மனைவி கேட்டதா எங்கே சருந்தர் இருக்கா? இந்த மாதிரி விபரீதமான கற்பனைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சும்மா நகைச்சுவை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இத்தனை ஆண்டுகளா கணவனை பத்தி தெரிய சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க, அது எப்படி என்னங்கெல்லாம் தெரியும். இன்னமும் அன்னைக்குதான் புதுசா அவங்க கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி இவர் குறை கண்டுபிடிச்ச மாதிரி பேசினா அதுல அர்த்தமே இல்லைல்ல. இதெல்லாம் அன்றாட நடக்கூடிய முயற்சிகள். இதெல்லாம் எப்படி நம்ம கையாளணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் கொண்டு போக முடியும் இல்லையா? இதை இது எப்படி இந்த மாதிரி ஒரு பதற்றத்தோட டென்ஷனோட தான் எப்படி பிபி? ஏன்னா பிபி ரத்த அழுத்தத்தை பொறுத்தவரையில உடல் ரீதியாக ரத்த குழாய் அடைப்போ இல்லை இருதயம் சரியான முறையில் செயல்படாமல் இருக்கும் பொழுது அதனால ரத்த அழுத்தம் அதிகமாகுது வேற. உணர்ச்சிகள்னால அதிகமாகுது
அதான் கொடுமை. அதுதான் வந்து மனிதனை பாதிக்குது. இதே ஹார்ட் அட்டாக் வரல கொண்டு போகக்கூடிய பார்த்தீங்கன்னா அது இந்த உணர்ச்சி வயப்படும் பொழுது, ஏன்னா நார்மலாக வந்து ஒருத்தர் 120 80ன்னு வச்சுங்களேன், அதிகப்படியாக உணர்ச்சி வயப்படும் போது, கோவப்படும்போதோ இல்லை வந்து ஃபாஸ்டாக ஜாகிங் பண்ணும் போது, அது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிபி வந்து 200 டச் பண்ணும். இப்போ 120லேருந்து 200 போகிறதுக்கும், இப்போ ஆல்ரெடி எனக்கு ரத்த குழாய் அடைப்பிற்கு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து ஒரு 180 190 தான் பிபி இருக்கு, மருந்து மாத்திரை பேர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் உணர்ச்சி வயப்படுறதுனால பிபி அதிகமாகும்போது என்ன ஆகும், 230 ரூபா போயிடும். கடைசியில் என்ன ஆகும், உடல்நல பாதிச்சிடும். அப்போ வந்து சாதாரணமாக உடற்கூறுனால வர்றதை வந்து நம்ம உடல் ஏற்றுக்கொண்டு சரி செஞ்சிடணும்னு வச்சுங்களேன். இந்த உணர்ச்சி வயப்படுறதுனால உள்ள அந்த அதிகப்படியான அந்த மாற்றங்களை தான் நம்மளால உடல் வந்து ஹேண்டில் பண்ண முடியும், கையால் தெரியாமல் போயிடும். அப்போ தான் பிரச்சனை வரும். ஸோ இவரை பொறுத்தவரை பிபி வந்து இவர் வந்து டென்ஷனாக வந்து ரத்த அழுத்தம் அதிகமாகிட்டே இருக்கு. இப்போ இதை சரி பண்ணிட்டாதான் இவருக்கு வந்து தகுந்த சிகிச்சையாக அது இருக்க முடியும். அதேமாரி நான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் வின்னர்ஸ் ஒர்க் ஷாப்னு ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நடத்துகிறாரு. எப்படி நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும், நம்ம எப்படி அதன் மூலமாக வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு அமைதியாகவும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ முடியும், இது மாதிரி சில கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ ஒரு வாரம் கற்றுக் கொடுத்ததன் பிறகு ஒரு சின்ன இடைவெளி கொடுக்குறாரு. ஒரு 15 நாட்கள் 20 நாள் இடைவெளி கொடுத்ததன் பிறகு திரும்ப ஒரு வாரம் அவர் வந்து நடத்துவார். இப்போ இந்த இடைவெளி முடிந்ததன் பிறகு திரும்ப எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போது அவர் கேட்குற நடத்துபவர் வந்து கேட்குறாரு, சில முறை நான் நிறைய அதெல்லாம் கற்றுக் கொடுத்துறேன், அதெல்லாம் வீட்டில் போய் நீங்கள் பயிற்சி செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒருத்தர் எழுந்து சொல்கிறார். அவர் கேட்குறாரு. கேட்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிகிட்ருக்கேங்க, இப்போ நல்லா ஃபீல் பண்ண முடியுது, நல்லா கொஞ்சம் நம்ம மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். அவர் உடனே அவர் கேட்குறாரு, நடத்துனவர் கேட்குறாரு, உங்கள் மனைவி என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாரு. அவர் உடனே என்ன சொல்கிறேன்னா, அதை ஏன் சார் கேட்குறீங்க, என் மனைவி இதை பார்த்தோடனே சொன்னாங்க, இத்தனை ஆண்டுகளாக நானும் கழுத மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், நான் சொன்னாலாம் நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க, யாரோ ஒருத்தர் ஒரு பேரை சொல்லிட்டு அவர் சொன்னால் அதை மட்டும் நீங்கள் கேட்குறீங்களே என்னங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு திட்டினாங்க சார். இதுதான் மனைவிங்கிறது. ஸோ இதை ஏற்றுக்கொண்டால்னா நம்ம வந்து எப்படி வீட்டில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ஒரு பக்கம் வச்சுங்களேன். நம்ம இப்போ நம்முடைய இந்த விஷயத்துக்கு வரும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நிறைய பேரை சந்திக்கிற வாழ்க்கையில் சில பேர் தவறு செய்யும் பொழுது நம்ம கோபம் கொண்டு அவங்கள திட்டுறோம், அந்த செயலை சரியாக பண்ணுறதுக்காக. உதாரணத்துக்கு ஒரு முதலாளி வந்து தொழிலாளி தவறு செய்யும் பொழுது கூப்பிட்டு திட்டுறாங்க. இப்போ வந்து தவறு செய்தவர் வந்து அந்த தொழிலாளி, முதலாளி பக்கம் எந்த தவறும் கிடையாது. ஆனாலும் திட்டும் பொழுது ஏன் இவர் பாதிக்கப்படுறான்னு கவனிச்சிருக்கலாம். இவர் திட்டும் பொழுது, கோபப்பட்டு திட்டும் பொழுது இவருக்கு வந்து ரத்த அழுத்தம் அதிகமாகவும், முகம் செவந்துரும், சில பேருக்கு வேர்த்துரும், இந்த மாதிரி உடல்ல சில உணர்ச்சிகளை காமிக்கும். தவறு செய்தவர் அவராக இருக்கும் பொழுது இது மாதிரி நண்பரோட பேசும்போது கூட எல்லாம் நடக்கும். நண்பன் ஒருத்தர் தவறு பண்ணியிருப்பான், நீங்க திட்டுவீங்க, ஆனா உங்கள் உடல்ல சில மாற்றங்கள் உண்டாகும். இப்ப என்ன பிரச்சனை என்னன்னா, இப்ப அவர் செய்த தவறுக்கு அது சரி பண்றதா முயற்சி பண்றீங்க, தவறு அவர் தான் பண்ணும் பொழுது அவர் தான் பாதிக்கப்படணும், ஆனா நீங்க வந்து பாதிக்கப்படுறீங்க கோவப்பட்டு திட்டும் பொழுது. ஏன்னா நீங்க கோவப்படுறது அர்த்தமற்ற செயல். அதை வந்து உங்களுடைய உடல் மொழி காண்பிக்குது, இது தவறு, இந்த முறையில நீங்க அவனை வந்து கையாளுவது தவறு அப்படிங்கிறதுக்காக அந்த உடல் உணர்ச்சிகளை காமிச்சு இது மாதிரி நமக்கு ஒரு கைட் பண்ணுது. இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுக்கு வந்து பேர் வந்து உடலின் பாதுகாப்பு மொழிகள்னே பேர். நம்ம எல்லாத்துக்கும் இந்த சிஸ்டத்துல வந்து இது இருக்கு. இதை வந்து உணர்ந்து கொண்டு அனுசரித்து போனீங்கன்னாவே, இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம கோபம் வரும்போது நான் சொன்ன இந்த உணர்ச்சிகள் சொன்னேன், அதேமாரி பயம் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அடி வயத்துலேருந்து திடீர்னு ஒரு உணர்ச்சி வரும், நெஞ்சு படபடக்கும். அது மாதிரி ஒவ்வொரு டென்ஷனாகிறவங்களுக்கு சில உடல் உணர்ச்சிகள் வரும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு உடல் உணர்ச்சிகள் நம்முடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலில் சில உணர்ச்சிகளை உண்டாக்கி இது தவறு அப்படின்னு எடுத்து காமிக்குது. அதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை மாற்றிக்கொள்ளணும். அதை விடுத்து அது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற முறையில் போயிட்டே இருந்தால் அப்புறம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உடற்கோளாறுகள் வரும், வியாதிகள் வரும், அப்புறம் வந்து மனக்கோளாறுகளும் வரும். ஸோ இந்த உடல் மொழிகளை யாரையெல்லாம் உணர்ந்து சரியான முறையில் கையாள தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் வந்து உணர்ச்சிகளை கையாளுதல் வந்து ரொம்ப இலகுவாக இருக்கும். இதை பற்றி தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான சந்தேகங்கள், விளக்கங்கள் ஏதாவது இருந்தது என்றால் கொடுக்கப்பட்டிருக்கும் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம்.
தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது சிவகுமார். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.